تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما يلفظ من قولي إلا لديه رقيب عتيد صدق الله العليم. அன்பிற்கினிய உஸ்தாத்மார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்களுக்கு முன்னால் இஸ்லாம் போதிக்கும் நாவடக்கம் என்னும் தலைப்பில் பேச வந்திருக்கிறேன். இறைவனின் நாவிலிருந்து நாவிற்பிடும் நான் வார்த்தைகளை வெளியாக்குவானாங்க. இறைவன் மனிதனுக்கு அருந்திய உறுப்புகளில் மிக மிருதுவான அதே சமயம் பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் உறுப்பு நாவாகும். அதனால் நாம் எதையும் பேசுவதற்கு முன்னால் நன்கு சிந்தித்து கவனமாக பேச வேண்டும். நம் சொற்களால் யாரையும் புண்படுத்தக்கூடாது. அதிசயம் வந்துள்ளதாவது, யார் தன் நாவாலும் கருத்தாலும் பிற முஸ்லிம்களை புண்படுத்தவில்லையோ அவரே உண்மையான முஸ்லிம் ஆவார். நபிமொழியில் கருத்தால் விளைவுபட்ட தீங்கை விட நாவினால் ஏற்பட்ட தீங்கே அளப்பெரியது என்பதனாலே நாவை முற்படுத்தி கூறப்பட்டுள்ளது. பிறகு நபிமொழியில் நாவினால் ஏற்படும் தீங்கினால் ஒரு மனிதன் 60 வருட நன்மைகளை அளிக்கின்றான் என்று விவரிக்கப்பட்டுள்ளது. எனவே அன்பு சகோதரர்களே, இன்று நாம் இவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்தும் நாவை எப்படி கையாளுகிறோம் என்பது சிந்தனைக்குரியது. நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடன் இருக்கும் வழக்கமானவர்கள் மூலம் அல்லாஹ் பதிவு செய்து கொண்டே இருக்கின்றான் என்பதை திருமுறை குர்ஆனில் வசனம் குறிப்பிடுகிறது. மா யல்ஃபிது மின் கௌலி இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ஒரு மனிதன் எதை கூறிய போதிலும் அதை எழுத காத்து கொண்டிருக்கும் ஒருவன் அவனிடம் இல்லாமல் இல்லை. எனவே எந்த சகோதரர்களே, இனி வரும் காலங்களில் நம் நாவிலிருந்து உதிர்க்கும் ஒவ்வொரு வார்த்தைகளின் நன்மைக்குரியவையாக பிற முஸ்லிம்களை புண்படுத்தாததாக ஆக்கிக் கொள்வதற்கு வல்ல நாயகன் அருள் புரிவானாக என்ற துவாவுடன் நான் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.